நீங்கள் வந்து ராமகிருஷ்ணன் இல்லையா? ஆமாம். உங்கள் பேர் ராமகிருஷ்ணன். நீங்கள் வந்து 1954 பார்ன். நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு 4th இயர் இருக்கும்பொழுது யூ வென்ட் ஃபார் நேவல் ஆஃபீஸர் செலெக்ஷன். அதில் ஒரு சின்ன அதில் ஆக்சிடென்ட் ஆனது. சின்ன ஆக்சிடென்ட் இல்லை, தட் இஸ் தி ஆக்சிடென்ட் இன் யுவர் லைஃப் விச் ஹஸ் டர்ன்ட் யுவர் லைஃப் ஃபார் தி சொசைட்டி சேக் இல்லையா? அந்த உங்களுக்கு பர்சனல் லாஸாக இருந்தால் கூட சொசைட்டிக்கு ஒரு பெரிய லாபமாக எடுத்தது. உங்களுடைய லாஸை வந்து சுவாமி வந்து சொசைட்டிக்கு பெரிய லாபமாக கொடுத்துட்டார். அது மூலியமாக தான் அமர் சேவா சங்கம் வந்தது. 1985 1981 ஃபவுண்டர் ஆஃப் அமர் சேவா சங்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கறது. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வித் பெரியவா, நீங்கள் பெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ நீங்கள் சொல்லுங்க. வில் பி வெரி ஹாப்பி டு ரெக்கார்ட் தட். சொல்லுங்க. நமஸ்காரம். குற்றால அருவி பக்கத்தில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் ஆய்க்குடிங்கிற கிராமத்தில் 1981 ஆய்க்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி அனுகிரகத்தோட அமர் சேவா சங்கம் என்னுடைய டாக்டர் அமர்தீப் சிங் பெயராக தொடங்கப்பட்டது. ஒரு கூரைக்கொட்டையில் 5 குழந்தைகளோட 89 மாதம் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாக பாலப்பள்ளி தொடங்கினோம். அது படிப்படியாக வளர்ந்த நீங்கள் இந்த பகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு பெரிய உதவியாக இருந்து வருகிறது. 1985 எழுத்தாளர் சிவசங்கரி அம்மா அவர்கள் ஆண்டு வேடலில் உச்சி மீது வானிலிருந்து வெளியிட்ட போது என்ற தலைப்பில் அட்டைப்படை கட்டுரையாக 5 பக்கங்கள் எழுதினார். அதன் தொடர்ச்சியாக அமர் சேவா சங்கத்துடைய செயல்பாடுகள் வெளியுலகிற்கு தெரிய ஆரம்பித்தது. 1987 இந்த சங்கத்தை நம்ம விரிவுபடுத்தலாம், ஊருக்கு வெளியில் கொஞ்சம் இடம் வாங்கி அதில் கட்டடங்கள்லாம் கட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம் என்று தோன்றிய பொழுது முதற்கட்டமாக சென்னை சென்று அங்குள்ள சில நிறுவனங்களையும் பார்த்துவிட்டு காஞ்சிபுரத்துக்கு செல்லலாம் என்று தோன்றியது. எனது தாயார், சகோதரர்கள் 3 என்னுடன் வந்தார்கள். என்னுடைய நண்பர் சந்திரகுமார் பாரத் எலக்ட்ரானிக்ஸில் வேலை பார்த்து வருகிறார். அவருடைய காரை கொடுத்தார். எனது தம்பி, மூத்த தம்பி ஐயப்பன் ஹைதராபாத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். அவனுடைய நண்பரின் தகப்பனார் ஹரிஹரையர் என்ற பெயர். அவர் மாமல்லத்தில் வசித்து வந்தார். அவருக்கும் காஞ்சி மடத்துக்கும் நல்லதொரு வழக்கம் இருந்ததுனால் அவர் எங்களை அழைத்து கொண்டு காஞ்சிபுரம் சென்றோம். அங்கு கடையில் போய் பழங்களெல்லாம் வாங்கி கொண்டு பெருவாளை பேசிக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கையில் திடீரென வருது. பெரியவா தரிசனம் முடித்து உள்ள போகிறார், உடனே கூட்டிட்டு வாங்குவோம் என்று உத்தரவு தெரிவித்தார். உடனே அது இருந்த தம்பிமாரிடம் என்னை தூக்கி கொண்டு அந்த கம்பி போட்டிருந்த அந்த பாதை வழியாக உள்ளே கொண்டு சென்றார்கள். வீல் சேரை எடுத்து வர அவகாசம் கிடைக்கவில்லை. அப்படியே கையாலே தூக்கின்னு போயிட்டா? ஆமாம். தூக்கி கொண்டு போனவுடன் வீல் சேரை அவர்கள் தான் போய் திரும்ப எடுத்து வர வேண்டும். அதற்கு ஒரு வாய்ப்போ அவகாசமோ இல்லாத அப்படியே பெரியவா முன்னால் தரையிலேயே காலை நீட்டி உட்காந்துட்டு பின்னால் முதுகை ஒரு தம்பி பிடிச்சிட்டு உட்காந்துருந்தான். இதுவரை தரையில் உட்கார்ந்தது எங்களுக்கு அந்த விபத்துக்கு பிறகு அது ஒரு முறை தான்.
அப்போனா ஃபஸ்ட் டைம் தரையில் உட்காந்ததுங்கிறது பெரியவா சன்னதியில் தான். பெரியவா சன்னதியில் தான், பெரியவா முன்னாடி தான். கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, கால் நீட்டு உட்காரவும் பட் நீங்கள் இல்லை. அது ஒரு பெரிய, அதுவே ஒரு பெரிய விஷயமாச்சே. தரையிலே உட்காராதவ தரையில் உட்காந்துருக்கேன். எனக்கு சாப்பிட்றதுக்கு வேண்டி கொண்டு வந்தது 2 பழம், அதுதான் கையில் இருந்தது, வேறு ஒன்றும் வாங்க முடியல. எங்கள் அம்மா அதை காணிக்கையாக பெரியவா முன்னால் வச்சா. ஏதோ 2 நிமிஷம் பேசிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தரிசனம் பண்ணாலே போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எனக்கு வந்தது. ஆனால் அன்றைக்கு எங்களுடைய ஒரு பெரிய அதிர்ஷ்டம், மகாபெரிவா நிதானமாக சங்கத்தை பற்றின விமர்சனம் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறது, எப்படி விழுந்து ஏற்பட்டது என்பதெல்லாம் விசாரித்து கொண்டு இந்த ஆய்க்குடி சுற்று வட்டாரத்தை பற்றி எல்லாம் விசாரித்தாங்க. அப்பொழுது அங்கே ஒரு கவி உண்டு அந்த பகுதியில், நல்ல கவிராயர் அவர் என்று குறிப்பிட்டார். உடனே நான் பக்கத்தில் உள்ள தென்காசி, கடைநல்லூர், செங்கோட்டை என அருகில் உள்ள ஊர்கள் பேரை குறிப்பிட்டேன். அவர்கள் உடனே சொன்னார்கள், நீ கூறுவதெல்லாம் நகரத்தின் பெயரால் கூறுகிறாய், நான் சொல்வது கிராமம் என்றேன். அப்பொழுது சுந்தரபாண்டியபுரம், கிளாங்காடு, எலத்தூர் என்று பெயர்களை குறிப்பிட்ட போது எலத்தூருக்குள்ளே தான் இருந்தார் அவர் அப்படி என்று சொல்லி அவரை பற்றி பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்தார். பின்னர் அவர் ராமசேவசங்கர் இந்த மாதிரி ஒரு புது இடத்துல இதை விரிவுபடுத்தலாம்னு பிரியப்படுறோம் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு பரிபூர்ணமாக ஆசீர்வாதங்களை சொல்லி எங்களுக்கு பிரசாதம் கொடுத்து அவருடைய சிஷ்யாளர்கள் எங்களுக்கு சாதையெல்லாம் பொறுத்த சொல்லி அனுகிரகம் பண்ணார். அவருடைய அனுகிரகத்தினால சங்கம் எங்கள் நல்ல அளவில் 30 ஏக்கர் நிலப்பரப்பிலே விரிவடைந்து பலருக்கும் உதவியாக இருந்து வருகிறது. திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு, இந்தியா முழுவதிலிருந்தும் கூட இங்கு பலர் வந்து பயன்பெறுகிறார்கள். எங்களுடைய சங்கத்தின் செயலாளர் சங்கர்ராமன் அவர் சென்னையில் ஆடிட்டராக பணிபுரிந்து கொண்டிருந்தார். நாங்கள் இந்த இடத்தை வாங்கி கட்டணம் கட்ட தொடங்கியவுடன் சென்னையில் சென்று நிதி திரட்டுவதற்காக 4 மாதங்கள் தங்கினோம். அங்கே என்னுடைய பெரியமாவுடைய வீட்டில் வலசரவாக்கத்தில் தங்கி சென்னையில் உள்ள பலரையும் சந்தித்து நிதி திரட்டும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டிருந்த நேரம், சென்னை சென்றவுடன் முதலாக எனது பெரியப்பாவை அழைத்துக்கொண்டு எம்எஸ் சுப்லட்சுமி அம்மா, சதாசிவம் அம்மாவை சந்தித்து ஆசீர்வதிப்போம் என்ற எண்ணத்தில் அங்கு சென்றோம். அங்கு சென்றவுடன் அவர்களது காரியதரிசியாக இருந்து கொண்டிருந்த, இப்பொழுதும் மானசீகமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஆத்மநாதன் மாமா அவர்களை சந்தித்த போது அவர் சற்று தயங்கிவிட்டு பின்னர் எங்களுடைய சிரமத்தை பார்த்துவிட்டு அவர்களை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார். அவர்களை சந்தித்து ஆசை பெற்றோம். வேறு ஒன்றும் கேட்கவில்லை. ஆத்மநாதன் மாமா நான் சென்னையில் இருக்கும்போது ஒரு நாள் தொலைபேசியில் அழைத்து இங்கு வர முடியுமான்னு கேட்டார். சரி வருகிறோம் என்று சந்திக்க சென்றோம். ஏலூர், ஆந்திரா ஏலூர் குப்தா ஃபவுண்டேஷன் அவர்களுடைய நிகழ்ச்சிக்காக அம்மா கச்சேரி செய்து அந்த பணத்தை எங்களுக்கு 20,000 ரூபாயை அப்பொழுது வழங்கி சிறப்பித்தார். அதன் பிறகு நாங்கள் சென்னையில் பல முறை அவர்களுடைய இல்லத்திற்கு சென்றிருக்கிறோம். இப்பொழுதும் சென்று வந்து கொண்டிருக்கிறோம். செம்மகுடி தாத்தாவும் எங்களுக்கு பல வகையில் உதவிகளை மேற்கொண்டு வந்தார். ஆத்மா மாமாவோட ஆஃபீஸ் வரைக்கும் சென்ற பொழுது அங்கே ஒரு பெரிய புகைப்படம் மாட்டி இருந்தது. அப்போது இந்த பெரியவர் யார் என்று அவரிடம் விசாரித்த போது, நீ போய் பார்த்து விட்டு வாங்க என்றார். அப்பொழுது நாங்கள் அங்கே மயிலாப்பூரில் மொழி என்பவருடைய வீட்டுக்கு சென்று அந்த பெரியவரை சந்தித்தோம். சிவன் சுவாமி மகாபெரியவருடைய பூர்வாசிரம தம்பி என்பதை கேள்விப்பட்டு சிவன் சுவாமியிடம் நன்றி தெரிவித்து அவரும் எங்களுக்கு பரிபூர்ண
அனுகிரகம் பண்ணினார். நிதானமாக அவரும் 15 நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்தார். அதன் பிறகு 1991 ஆகஸ்ட் மாதமும் சிவன் சுவாமிகள் இருந்த இடத்துக்கு சென்று ஆசி பெற்றோம். இது போன்று எங்களுக்கு அமர் சேவா சங்கத்திற்கு பல பெரியவர்கள் ஆசி வழங்கியிருக்கிறார்கள். அது ஸ்ரீ ஸ்ரீ ஜெகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஸ்ரீ ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள், சிங்கேரி ஸ்ரீ பாரதிய தீர்த்த சுவாமிகள், ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் என பல பெரியவர்கள் அமர் சேவா சங்கத்திற்கு வருகை தந்து எங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதித்திருக்கிறார்கள். இந்த பெரியவாள்லாம் இங்கேயே வந்திருக்காளா? எல்லாருமே இங்கே வந்திருக்கா. ரொம்ப சந்தோஷம். வெரி அதே போன்று மதுரை சரஸ்வதி அக்கா, குரு யுத்தமா அம்மா அவர்களும் இங்கே வருகிறது எங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறார்கள். பல பெரியவர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் பகவானுடைய அனுகிரகத்தாலும் இந்த அமர் சேவா சங்கம் படிப்படியாக வளர்ச்சி பெற்று வருகிறது. நாங்கள் ஃபண்ட்ரைசிங் நிகழ்ச்சிக்காக சென்னை சென்றிருந்த பொழுது ஆத்மா மாமாவும் சென்குடி தாத்தாவுமாக இணைந்து மகாபலிபுரம் சந்தானம் சாமி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த நிகழ்ச்சியின் போதுதான் எங்களுக்கு எங்கள் செயலாளர் சங்கரனுடைய பரிசை கிடைத்தது. அதன் பிறகு நாங்கள் எல்லோரும் ஒருவர் சந்தித்து பேசிக் கொண்டிருந்த போது அமர் சேவா சங்கத்தில் வருமாறு சங்கராமனுக்கு அழைப்பு கொடுத்ததை அவர் மனம் வந்து ஏற்றுக்கொண்டு இங்கே வந்து பார்த்த பிறகு இந்த கிராமத்தில் இவ்வளவு பேர் இருக்கிறார்களே, இவ்வளவு பணிகள் செய்ய வேண்டியிருக்கிறதே, நம்மளாம் நகரத்தில் இருக்கிறோமே என்று எண்ணி இங்கேயே தங்குவதற்கு தீர்மானித்து அவர் 1992 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளாக ஆய்வுகளிலே தனியை சேவை செய்து வருகிறார். அதே போன்று அவருடைய சேவை அமர் சேவா சங்கத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு என்று சொன்னால் அது மிகையாகாது. பல மாநிலங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல கருத்தரங்கங்களில் கலந்து கொண்டு அமர் சேவா சங்கத்தை பற்றிய செய்திகளை பரப்பிவிடுவதோடு பல சமூக சேவை, குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை செய்யும் நிறுவனங்களை அமர் சேவா சங்கத்துக்கு வரவழைத்து ஒரு நகரத்தில் என்னென்ன சௌகரியங்கள் இருக்குமோ அத்தனை சௌகரியங்களும் இந்த கிராமத்தில் அமர் சேவா சங்க வளாகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகவும் பெருமைப்படக்கூடிய விஷயம். அதே போன்று டாக்டர் சுமதி சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரி திருச்சியிலே பேராசிரியராக பணிபுரிந்து வணிகத்துறையில் தலைமை பொறுப்பை ஏற்று பணிபுரிந்த அவர்கள் விருப்பு ஓய்வு பெற்று கடந்த 8 ஆண்டுகளாக வந்து சேவையாற்றி வருகிறார். பட்டம்மாள் என்ற ஓய்வு பெற்ற கல்வி அதிகாரி, மாவட்ட கல்வி அதிகாரி அவர்களும் இங்கே முக்கிய பொறுப்பில் இருந்து பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று சங்கர் நேத்ராலயா சிவராமன் சார் அவர்கள் எங்கள் நிறுவனத்திற்கு அவருடைய நண்பர் அனந்தராமனையும் சுப்பிரமணியன் அவர்களை அழைத்து வந்து இந்த நேர்காணலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்து இந்த சங்கம் மேலும் வளர்ச்சியடைய எல்லோரும் உதவ வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டு எல்லோரும் எல்லா நலமும் பெற எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம்.